வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை, ஆடி முதல் வாரம்னு சொல்லுவாங்க. வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை திருமண தடை அப்படிங்கிறவங்க நிறைய பேருக்கு இன்னைக்கு இருக்கு. குழந்தையின்மை, திருமண தடை இதெல்லாம் இருக்கு இல்லையா? இந்த மாதிரி இருக்கக்கூடியவர்கள் இந்த வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு கரிநாளா இல்லாம பார்த்துக்கணும். ஆடி மாதத்தில் வருகின்ற ஞாயிற்றுக்கிழமையாக எடுத்துக்கொள்ளுங்கள். பரசுராம பரசுராம ஜமதக்னி ராமா பரசுராமா பரசுராமா ரேணுகா ராமா. எல்லாம் வல்ல அன்னை மூகாம்பிகையினுடைய அருளோடு இன்றைய சிந்தனை. ராவுகாலம் யமகண்டம் பார்த்து அந்த நாட்களில் நல்ல நாளாக இருந்தால் ஒரு 9 நபர்கள் சுமங்கலி அவர்களை அழைத்து பேரம்பேத்தி எடுத்தவங்களா இருக்கணும். 3 பேர் என்ன 3 பேர் கல்யாண வயசுல பொண்ணு இருக்கிற மாதிரி இருக்கணும். 3 பேர் கல்யாண மாணவர்களாக இருக்கணும். 30, 40, 60 அப்படிங்கிற மாதிரி வயதில் உள்ள நபர்களை வீட்டிற்கு அழைக்க வேண்டும். அழைத்து அவர்களுக்கு புது வஸ்திரங்கள், வந்த உடனே முதல்ல ஒரு நலங்கு வைக்கணும். காலில் நலங்கு மாவு ரெடி பண்ணி நலங்கு வச்சு அவங்களுக்கு ஒரு நமஸ்காரம் செய்து ஒரு காஃபி எதனா கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அவங்க குளிக்கிறாங்களா அப்படின்னு கேட்டு அவங்களுக்கு அதெல்லாம் ரெடி பண்ணி கொடுத்து குளிக்க சொல்லி அதுக்கப்புறம் வந்தோன்னா அவங்களுக்கு வஸ்திரங்கள்லாம் கொடுத்து இந்த வஸ்திரங்கள்லாம் உடுத்திட்டு வர சொல்லி உட்கார வைத்து இந்த 9 நபர்களுக்கும் பூஜைகள் செய்து அவர்களை அந்த சுமங்கலியாக பூஜைகள் செய்யணும். 9 நபர்களையும் 9 பேர், 5 பேர், 3 பேர், 11 பேர், 21 பேர் உங்களால் முடிஞ்சது நீங்கள் வச்சுக்கலாம். பூஜை பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த இலையில சாப்பாடெல்லாம் பரிமாற சொல்லி பரிமாறி முடிச்சதுக்கப்புறம் எல்லாரும் எந்திரிச்சு வெளியில் போயிட்டு ஒரு 10 நிமிஷம் லலிதா சகஸ்ரநாமமோ இல்லை உங்களுக்கு தெரிந்த நல்ல பாடல்கள், தமிழ் பாடல்கள் பாடிட்டு ஒரு 10 நிமிஷம் கழிச்சு உள்ளார வரும்போது கதையை தட்டிட்டு உள்ளார வந்து, ஏன்னா அந்த சுமங்கலி வந்து சாப்பிடுவாங்க அப்படின்னு ஐடியா. அதுக்கப்புறம் இவாளெல்லாம் உட்கார வச்சு சாப்பிட சொல்லி அதுக்கப்புறம் திரும்பவும் ஒரு தாம்பூலம் கொடுத்து வழி அனுப்ப வேண்டும். இது இந்த ஆடி மாதத்தில் செய்யக்கூடிய சுமங்கலி பூஜை. ஆவணி மாதத்தில் செய்யலாம், ஆடி மாதத்தில் செய்தால் மிகவும் சிறப்பானதாக இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த மாதிரி பூஜைகள் செய்கிற பொழுது நம்முடைய முன்னோர்களுடைய ஆசிகள் நமக்கு கிடைக்கும். ஏன்னா நம்ம வீட்டில் சுமங்கலியாக இறந்தவர்கள் சந்தோஷம் அடைவார்கள். இதில் இன்னொன்னு செய்யலாம். வயதுக்கு வராத கன்னியா பெண்களையும் உட்கார வைத்து அவர்களுக்கும் வஸ்திரங்கள் எடுத்து கொடுத்து வளையல், மருதாணிலாம் வச்சு விடணும் கையில். இல்லைன்னா அவங்கள்ட்ட முதல் நாளே போய் அவங்களை அழைக்கிற பொழுது மருதாணி வச்சுக்கிட்டு வாங்கன்னு சொல்லணும். மருதாணி வச்சு விட்டு கையில் வளையல், உங்களால் என்ன செலவு பண்ண முடியுமோ அதெல்லாம் செஞ்சு அவங்கள சந்தோஷப்படுத்தினீங்க அப்படின்னா உங்கள் வீட்டில் கன்னியா குழந்தைகள் யாராவது இறந்திருந்தால் அவர்கள் சந்தோஷமடைந்து உங்களுடைய குழந்தைகளுக்கு விரைவில் திருமணம் நடைபெறுவதற்கு ஆசீர்வதிப்பார்கள். இப்போ குழந்தையின்மையாக இருக்கிறவங்களுக்கு உடனே குழந்தை பிறப்பதற்காக ஆசீர்வதிப்பார்கள். இந்த மாதிரி சுமங்கலி பிரார்த்தனை, சுமங்கலி பூஜைகள் இதெல்லாம் செய்கிற பொழுது நம்முடைய முன்னோர்கள் நம் வீட்டில் சுமங்கலியாக இறந்தவர்களுடைய ஆசீர்வாதங்கள் நமக்கு கிடைக்கும். அதை இந்த ஆடி மாதத்தில் செஞ்சீங்கன்னா மிகவும் சிறப்புடையதாகவும் இருக்கும். இந்த மாதத்தை உங்களால் முடிந்த அளவு இறை வழிபாட்டில் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். எல்லோரும் இன்புற்றிருக்க சுவாமிநாத சுவாமியை பிரார்த்தனை செய்யும்.